Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111. அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்குங்கிற விஷயம் ஒத்தே வராது. இது திமுகவுக்கும் தெரியும், காங்கிரசுக்கும் தெரியும்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. அந்த காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த கூட்டணியில ஏற்கனவே சில சலசலப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில இது ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்ல இதை ஒரு காரணமா வச்சு காங்கிரஸ் இப்ப அதிக தொகுதிகள் வேணும் அதை கொடுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதிக தொகுதிகள் டிமாண்ட் பண்றக்கூடிய இதை காங்கிரஸ்காரர்கள் செய்வாங்க. அது அவங்களோட உரிமையாட்டு அது பார்க்கப்படும். ஆனா இதுல என்னன்னா, காங்கிரஸ் கட்சி 2019 இந்த கூட்டணிக்குள்ள வரும்போது 9 பிளஸ் புதுச்சேரி 10 இடங்களை பெற்றாங்க. அதற்கு பிறகு 2024 அதே 10 இடங்களை பெற்றாங்கன்னா 19 21 அவங்க கூட்டணியாகத்தான் நின்று அவங்க வெற்றியை பெற்றாங்க. 24 கூட்டணியா நின்று அந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. 24 கூட்டணியா நின்று வெற்றி பெறும்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி தான் அந்த வெற்றி 39 இடங்கள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த சூழ்நிலையில நம்ம பார்க்கும்போது ஒரு கட்சி இதுல வளர்ந்துட்டு ஒரு கட்சி இதுல தேஞ்சிட்டுன்னு சொல்றதுக்கு எவ்வித முகாந்திரமும் இதுக்குள்ள கிடையாது. எல்லாருமே 3 தேர்தலில் நின்று சுமார் 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல பெற்று ஒரு ஸ்டேச்சுரேட்டட் ஓட்டு அவங்களுக்கு 45, அவங்களுக்கு லிங்குஸ்டிக் மைனாரிட்டி கன்சால்டேட் ஆகுறாங்க, கிறிஸ்தவ முஸ்லிம்கள் கன்சால்டேட் ஆகுறாங்க, அவங்களுக்கு பறையர் சமூகம் கன்சால்டேட் ஆகுற என்ற சூழ்நிலையில அதற்கு ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பாஜக எதிர்கொண்ட புள்ளிக்குள்ள அவங்க 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலாக நிற்கிறதுக்கு எல்லா கூட்டணி கட்சிகளுமே இதுல காரணம் என்று சொல்லும் போது நான் மட்டும் உயர்ந்து விட்டேன் என்று ஒருத்தர் கிளைம் பண்ண முடியாது. அப்படி ஒரு கிளைமை ஒருத்தர் வச்சாங்கன்னா மற்றவங்களும் அந்த கிளைமை வைக்கலாம். இதே சூழ்நிலையில 2 இடைத்தேர்தல்ல மிகப்பெரிய வெற்றியை, குறிப்பா இடைத்தேர்தல் இருந்தாலும் கூட இடைத்தேர்தல்ல மற்ற திராவிட கட்சிகள் குறிப்பா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது பெற முடியாத ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கக்கூடியவர் மு க ஸ்டாலின், தொடர் வெற்றியில இருக்கக்கூடியவர் மு க ஸ்டாலின். இந்த வகையில அவருடைய இமேஜ் கலைஞருக்கு மாதிரி அவருக்கு எதிர்ப்பு இல்லைங்கிறது தெள்ள தெளிவா மக்கள் மனசுல இருக்கிற சூழ்நிலையிலையும் அவருடைய தொடர் வெற்றிகளும் அவருக்கு ஸ்டேச்சர் திராவிட இயக்க வரலாற்றில் உள்ள முதல்வர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா இவங்களோட இமேஜை விட ஒரு லீடர் இமேஜ் ஸ்டாலினுக்கு ஸ்டேச்சர் அவருடைய அக்செப்டன்ஸ் பெரிய அளவுல உயர்ந்திருக்குன்னு சொல்லும் போது திமுகவும் நாங்க அதிக சீட்டு கண்டஸ்ட் பண்ணுங்கிற ஒரு கிளைமா திமுகவும் வைக்கலாம். அப்படி இருக்கும்போது எப்படி திமுகவுக்கு அதிக சீட்டை கொடுத்துக்கிட்டு மற்ற கட்சிகளை குறைஞ்ச சீட்ல நிற்பாங்க? சோ இதற்கான ஒரே தீர்வு ஸ்டேட்டஸ்கோ. ஏற்கனவே நாம ஒத்துக்கொண்டபடி ஸ்டேட்டஸ்கோ இதுல போறதுதான் கரெக்டா இருக்குங்கிற தீர்வு தான் கரெக்டா அவர் அந்த கட்சிகளிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் நான் கருதுறேன். காரணம், இது வெற்றி பெற்ற அணி, வின் எல்லாரும் இருக்கிறாங்க. இதை விட்டுட்டு போறதுக்கு வேற யாருமே ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. குறிப்பா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுல கட்சி வசந்தகுமாருக்கு செல்வாக்கால கன்னியாகுமரி தொகுதியில மட்டும்தான் தனிச்சு நிற்கும் போது டெபாசிட் எடுத்தாங்க. மேலும் அவங்களோட வாக்கு சதவீதம் சுமார் 4% தான். கே வாசன் வேற வெளியேறி விட்டார். எனவே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெருத்த செல்வாக்குங்கிற சூழ்நிலை இல்ல. அதே வேளையில திராவிட முன்னேற்ற கழகமும் ஆர்கே நேரம் சந்திச்சிருக்காங்க, 25 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருக்காங்கிறதையும் நான் மறந்துட்டு பார்க்க முடியாது. மொத்தத்துல இவங்களோட வெற்றிங்கிறது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில எல்லாரும் ஒன்னா நின்று பெறக்கூடிய வெற்றி, பாஜகவுக்கு எதிராக பெறக்கூடிய வெற்றி. இந்த அடிப்படையில ஸ்டேட்டஸ்கோ தான் அங்கு நிலைநிறுத்தப்படும் என்று கருதுகிறேன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111.